மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா 2 வருஷமாக தமிழ் டப்புக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஃபைனலி எம்எக்ஸ் பிளேயர் தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பக்கம் ஹிந்தி ஃபேன்ஸு அவங்களாம் ஹிந்தி டப்பு ரெடி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குனா சைனாவோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மான யோக்குவே அஃபிஷியலாக ஹிந்தி டப்பு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயர் ஏழை இப்படிலாம் பண்ணுறீங்க. மீட் டு செல்ஃப் ஹிடன் லவ்னு ஹிந்தி டப்பு ரிலீஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் இப்போ தான் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ரிலீஸ் ஆகுது. எனிவேஸ் டப்பிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குட்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. எங்கேயுமே அஃபிஷியல் டப்பிங் மாதிரி தெரியல, ஒரு ஃபேன் டப் மாதிரி தாங்க இருக்குது. ஃபேன் டப்பு இப்போலாம் டெடிகேட் பண்ணி குவாலிட்டியான டப்பிங்காக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு காட் ஆஃப் வாரை ஒருத்தர் டப் பண்ணியிருந்தாரு. வீடியோ குவாலிட்டி அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிஸ்னஸில் இருக்கவங்க நினச்சாங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஹீரோயினுடைய வாய்ஸ் ஆக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பில் மட்டும்தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் சீசன் 3 என்ன தான் ஆச்சுன்னு தெரியலங்க. போஸ்ட் கிரெடிட்னு சொல்லி சும்மா இருக்க ஃபேன்ஸை ஹைப் ஏற்றி விட்டாங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் காமிச்சு சீசன் 3 கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் வேன் பங்குமே ஏகப்பட்ட சீரிஸில் செகண்ட் லீடாக நடிக்கிறாங்க. அண்ட் சீசன் 3 ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்புகிறேன்.